Assalamualaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம முட்டை கிரேவி பண்ண போறோம். முட்டை வந்து டிஃபரண்ட் ஸ்டைல்ல நம்ம செஞ்சு கிரேவி வைக்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னடா முட்டை கிரேவின்னு சொல்லிட்டு பன்னீர் கிரேவி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இது முட்டை கிரேவி தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணிக்கலாம். 7 பூண்டு அதையும் கட் பண்ணிக்கலாம். 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் அதையும் நம்ம உரித்து வச்சுக்கலாம். வறுத்த ஜீரகமும் வெந்தயமும் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை நாம் பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம அரைச்சிக்கலாம். புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. முட்டை ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டீமர் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதில் வச்சு தான் முட்டையை வந்து வேக வைக்க போகிறேன். நீங்கள் ஓவனில் கூட வச்சு எடுத்துக்கலாம், இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு அகண்ட ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஸ்டீமரில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம இது ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். இது வேகிறதுக்குள்ள நம்ம வந்து தேங்காவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பூண்டு கட் பண்ணி வச்ச பூண்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதங்கட்டும். இப்போ நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டீமரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆறட்டும். இப்போ நம்ம இதில் சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம்.
உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பொடி செஞ்சு வச்ச ஜீரக வெந்தய பொடியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தக்காளி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். காரம் உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும், அதுக்காக 1 டீஸ்பூன் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். சால்ட்டு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். வேக வச்ச அந்த முட்டையை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து இங்கே கொஞ்சம் முத்தலாக இருக்கிற தேங்காய் தான் கிடைக்கும், அதனால அது ரொம்ப சக்கையாக இருக்கும். அதனால தான் நான் தேங்காய் பால் எடுத்து இதில் எல்லா இதுலேயும் நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், முட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை கிரேவியில் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை பீசஸை எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், முட்டைலாம் வந்து நல்லா அந்த கிரேவியை வந்து இழுத்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு பன்னீர் மாதிரி தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.